ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது, அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவர் எதற்கு வந்து கேட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஜாப் வந்து போகிறாரு, அவர் மேலே எந்த ஒரு கேஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது வந்து ஸ்டேட்டு வந்து மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே ஒரு தனியான வெப்சைட்டை கொடுத்து அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி வந்து போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கான எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, நீங்கள் என்ன பண்ணால் சீக்கிரமாக இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸான வீடியோ உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாக்குமெண்ட் இருந்தால் போதும். ஒன்று உங்கள் ஃபோட்டோ, இன்னொன்று ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா வந்து போதுமான ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும். இது வந்து கரெக்டான கேபிக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் மூலிமா தான் நம்ம அப்ளை வந்து பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட் அந்த பேஜ்க்கு வந்துருங்க. இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே சிட்டிசன் சர்வீசஸ் இருக்கும், அதில் பெய்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதில் வந்து நியூ ரெக்வெஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா கைண்ட் அட்டென்ஷன் ப்ளீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் வந்து கொடுத்துக்குங்க. இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டெலாம் வச்சு போகிறீங்கன்னா எவ்வளோ நெட் பேங்கிங் சார்ஜ் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீசஸ் வந்து இருக்கும். இது கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது வந்து கரெக்டாக வந்து அடுத்த பேஜுக்கு போகும். நீங்கள் உடனே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் எரர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ரீட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து லோட் ஆகிட்டு உங்களுக்கு எரர் வந்தோம். ஸோ அதனால் ஒரு கிளிக் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து ஆகும். இப்போ உங்களுக்கு சர்வீஸ் டைப் கேட்டிருக்காங்க, சூஸ் பண்ணணும்னு. இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே செல்ஃப் வெரிஃபிகேஷன் கொடுப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸில் உங்களுக்கு ஜாப் வெரிஃபிகேஷன் கேட்டாங்க அப்படின்னா ஜாப் வெரிஃபிகேஷன் கொடுக்கலாம். மேக்ஸிமம் ஜென்ரலாக வந்து எல்லாருமே இந்த செல்ஃப் வெரிஃபிகேஷன் தான் கொடுப்பாங்க. செல்ஃப் வெரிஃபிகேஷன் கொடுத்த பிறகு கீழே மொபைல் நம்பர் இருக்கும். இதில் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. என்ட்ரு வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல செக்யூரிட்டி கோடுன்னு இருக்கும். இதில் வந்து கேப்சா இருக்கும். இந்த கேப்சாவை வந்து போட்டுட்டு சென்ட் ஓடிபி அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய மொபைல் நம்பரையும் கேப்சாவும் போட்டு சென்ட் ஓடிபி வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சென்ட் ஓடிபி கிளிக் பண்ண பிறகு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிருக்கு. அந்த ஓடிபியை இந்த இடத்துல நான் போட்டுட்டு கீழே மறுபடியும் செக்யூரிட்டி கோட் இருக்கும், கேப்சா இருக்கும், அதையும் வந்து போட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சப்மிட் கிளிக் பண்ண பிறகு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் வந்து என்னுடைய நேம், அதே போல் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட், அதே போல் டேட் ஆஃப் பர்த், மெயில் ஐடின்னு இருக்கும். ஸோ இந்த பேஜில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே செலக்ட்னு இருக்கும். அதில் நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸான்னு வந்து கேட்டிருக்காங்க. அதையும் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு உங்களுடைய நேமை பக்கத்தில் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. கீழே செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி சன் ஆஃபா இல்லை ஒய்ஃப் ஆஃபா அப்படி டாட்டர் ஆஃபான்றதை போட்டுக்கிட்டு அவங்களுடைய நேம் வந்து கொடுத்துக்குங்க. நீங்கள் இப்போ வந்து சன் ஆஃப் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃபாதர் நேம் வந்து கொடுத்துங்க. இல்லை ஒய்ஃப் ஆஃப்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் கொடுங்க. இல்லை டாட்டர் ஆஃப்னா உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கொடுங்க. உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்த பிறகு கீழே டேட் ஆஃப் பர்த்னு இருக்கும். இந்த டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி என்டர் வந்து பண்ணிக்கோங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா மெயில் ஐடின்னு இருக்கும். இதில் உங்களுடைய மெயில் ஐடியை வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அட்ரஸ் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த கரண்ட் அட்ரஸில் நீங்கள் உங்களுடைய வீட்டு டோர் நம்பர் ப்ளஸ் உங்கள் வில்லேஜ் ப்ளஸ் உங்களுடைய போஸ்ட், அதே போல் உங்கள் டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதற்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சிட்டின்னு இருக்கும். இதில் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு பின்கோட் கேட்டிருப்பாங்க. அந்த பின்கோடையும் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கீழே டியூரேஷன் ஆஃப் ஸ்டே அப்படின்னு இருக்கும். நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக வந்து இருக்கீங்க இந்த அட்ரஸ்லாம் கேட்டிருக்காங்க. உங்கள் ஏஜை விட 1 இயர் கம்மியாகவே வந்து கொடுங்க, ஏன்னா உங்களுக்கு எந்த மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராது. சப்போஸ் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை விட அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் பிறகு இதே அட்ரஸ் தான் எனக்கு கரண்ட் அட்ரஸாக இருக்குது அப்படின்னா கீழே டெக் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து டிக் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே பெர்மனெண்ட் அட்ரஸ் வந்து இது ஃபுல்லாமே ஃபில் ஆகிடும். அதற்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச் ஃபோட்டோ, அதன் பிறகு அட்ரஸ் ப்ரூஃப்காக 2 டாக்குமெண்ட் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து என்ன வந்து ஃபார்மேட்டில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா PNG JPEG ஃபார்மேட்டில் வந்து ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா இனி கவர்மெண்ட் ஐடி உங்களுக்கு 100 KB JPEG அல்லது PDF ஃபார்மேட்டில் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக 50 KB
உங்களுக்கு ஃபோட்டோ ரெடி பண்ணிக்கோங்க. அதே போல் கவர்மெண்ட் ஐடி இப்போ நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா 100 KBக்குள்ளே பிடிஎஃபோ ஜேபக்காவோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அதற்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு ஃபைல் வந்து அப்லோட் ஆகாது. இதில் சூஸ் ஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதை கிளிக் பண்ண பிறகு நீங்கள் வந்து அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணால் இது அப்லோட் ஆகும். உங்கள் ஃபோட்டோ இதில் சரியாக தெரியல, ஜூமாக இருக்குது, ஜூம் அவுட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய அப்படியே ஃபோட்டோ உங்களுக்கு கரெக்டாக வந்து எடுத்துக்கலாம். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதோ அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நான் அப்லோடை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அது கிளிக் பண்ண பிறகு கீழே அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கும், அதுலேயும் சூஸ் ஃபைல் கொடுத்து என்னுடைய ஆதாரை நான் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ அப்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண பிறகு 2 ஃபைலுமே உங்களுக்கு வியூ ஆகும். இப்போது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்ளரேஷன் இருக்கும், அதை வந்து செக் பாக்ஸை வந்து டிக் வந்து பண்ணிவிட்டு கீழே சேவ்னு இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் கிளிக் பண்ண பிறகு ஒரு சில நிமிடங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், அது லோட் ஆகும். இப்போ நான் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் கரெக்டாக உங்களுக்கு ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறத செக் வந்து பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்த பிறகு உங்களுக்கு சிறிது நேரம் லோட் ஆன பிறகு அப்ளிகேஷன் சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அதற்கு பின்னாடி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்னு இருக்கும், அந்த அப்டேட்டை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வரும். அதற்கு பிறகு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்னு இருக்கும். இந்த ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு என்ஷூர் தட் டீடைல்ஸ் என்டையர்ட் ஆர் கரெக்ட்னு வரும். இப்போ எஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகும். இப்போ உங்களுக்கு இந்த செல்ஃப் வெரிஃபிகேஷனுக்காக இந்த போலீஸ் வெரிஃபைட் சர்டிஃபிகேட்க்கு நீங்கள் ஆன்லைனில் ₹500 நீங்கள் பே பண்ணணும். அதற்கான டீட்டெயிலை வந்து கொடுத்துருக்காங்க. கீழே மேக் பேமெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நெட் பேங்கிங் அல்லது கிரெடிட் கார்டை வச்சு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து போட முடியும். இப்போதைக்கு நான் வந்து நெட் பேங்கிங் கொடுக்கறதுனால எனக்கு சார்ஜஸோட ₹5 வந்து எக்ஸ்ட்ரா வருது, அதாவது ₹5.90 எக்ஸ்ட்ரா வருது. ஸோ இப்போ நான் வந்து கீழே மேக் பேமெண்ட் இருக்குது, அதை கொடுத்து நான் கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேமெண்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் லோட் ஆன பிறகு இந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து PVR நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இந்த நம்பரை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் அப்ளிகேண்ட் நேம், மொபைல் நம்பர், டிரான்சாக்ஷன் ஐடி இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது உங்களுடைய வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் எனக்கு உடனடியாக எனக்கு இந்த சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு வெரிஃபிகேஷன் இந்த பேப்பரை எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ ரிசிப்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில் அவங்களுக்கு சென்ட் ஆகியிருக்கும். அப்படி இல்லைனாலையும் உங்களுக்கே அவங்க டேரெக்டாக வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து போனீங்கன்னா அந்த வேலை வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். அதாவது எனக்கு குயிக்காக வேணும் அப்படின்றவங்க மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த ஆக்ஷன் வந்து எடுத்து கரெக்டாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. இந்த PVR நம்பரை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில இடத்துல இந்த PVR நம்பரை வச்சு கூட ப்ரொசீட் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அதன் பிறகு இப்போ இந்த சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதற்கு இந்த பேஜை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதே வெப்சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் வியூ ஸ்டேட்டஸ்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் மொபைல் நம்பரையும் செக்யூரிட்டி கோடையும் போட்டு சென்ட் OTP கொடுத்துக்குங்க. சென்ட் OTP கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி OTP வந்த பிறகு நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. சப்மிட் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மொபைல் நம்பர் ப்ளஸ் உங்களுக்கு இது எல்லா டீட்டெயிலுமே காமிக்கும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணது எந்தெந்த இயருக்கு நீங்கள் அப்டேட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காமிக்கும். ஒரு சில நேரங்களில் இது வந்து எத்தனை வருஷம் வேலிடிட்டி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எந்த வருஷம் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்றதை விட காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை வந்து இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு டவுன்லோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி நீங்கள் அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஈஸியாக பண்ணி இதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் சப்மிட் வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். நீங்கள் வெரிஃபிகேஷன்ஸுக்கு நீங்கள் எங்கேயுமே வந்து நேரில் போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்லைன்லேயே முழுக்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்களே வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப மறக்காம ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.